இந்த சீட்டை பற்றி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா இது வென்டிலேட்டட் சீட்டாக இருக்குது. இது ஆக்சுவலாக லெதர் கிடையாது. இதில் வந்து இது ஏறக்குறைய வந்து வருடத்திற்கு 2,80,000 கார் தயாரிக்க முடியும். இது என்ன இது ரொம்ப மினிமலிஸ்டிக்காக இருக்கு அப்படின்ட்டு வந்து ஒரு கேள்வி வரும். வணக்கம். வின்ஃபாஸ்ட் VF6 VF7 வெகு விரைவிலேயே இந்தியாவுக்கு வந்து விற்பனைக்கு வர இருக்கு. தூத்துக்குடியில் தான் அவங்க பிளான்ட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த பிளான்ட்டே வந்து உள்ள ஒரு மிக விரைவிலேயே அது ஆப்ரேஷனாக இருக்குது. ஸோ இந்த கார்களும் வந்து விற்பனைக்கு வர இருக்கு. வியட்நாமின் தலைநகரம் ஹனாயிலிருந்து ஒரு 125 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த வின்ஃபாஸ்டோடைய ஃபேக்ட்ரி, முக்கியமான ஃபேக்ட்ரி இருக்குது. இதில் வந்து ஏறக்குறைய வந்து ஒரு வருடத்திற்கு 2,80,000 கார் தயாரிக்க முடியும். இந்த சீட்ஸ் வந்து எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறோம். இந்த சீட்டில் உட்காரும் போதே வந்து நமக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டான ஒரு பாதுகாப்பான காரில் இருக்கும் இந்த ஒரு ஃபீலிங் நமக்கு வர்றது. இந்த சீட்டை பற்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இது ஒரு வென்டிலேட்டட் சீட்டாக இருக்குது. இது ஆக்சுவலாக லெதர் கிடையாது, லெதர் மாதிரி இது வேகன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வென்டிலேட்டட் சீட்டாக இருக்கிறதுனால ஒரு வெயில் காலங்களில் நம்ம இந்த காரில் பயணம் பண்ணும்போது குளிர்ச்சி அதிகமாக இருக்கும். இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் கன்சோல் இருக்குல்ல, பொதுவாக வந்து இந்த டேஷ்போர்டு இது இணைக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஸோ இந்த இணைப்பு இங்கே இல்லை. ஸோ இந்த டிசைன் கொஞ்சம் புதுமையாக இருக்குது. பட் இந்த புதுமை தேவையா அப்படின்னு கூட நமக்கு தோணுது. இந்த இடத்துல வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் தான் இருக்கான்னு நம்ம தேடுறோம், இங்கே இல்லை. இந்த மியூசிக் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான விசை இங்கே கொடுத்துருக்காங்க. வால்யூம் இங்கே தான் கண்ட்ரோல் பண்ண அவசியம் கிடையாது, இதன் மூலமாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதில் ஆக்சுவலாக வந்து கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது மட்டும் கிடையாது, இங்கே வாய்ஸ் கண்ட்ரோல் இதில் இருக்குது. இந்த காரில் பல ஆச்சரியங்கள் காத்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரிங் எங்கே காணாமே. அதே போலவே இங்கே இருக்கக்கூடிய ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் எங்கே, அது கூட இல்லை. ஸோ இது என்ன இது ரொம்ப மினிமலிஸ்டிக்காக இருக்க அப்படின்ட்டு வந்து ஒரு கேள்வி வரலாம். ஆனால் மினிமலிஸ்டிக்ன்றது தான் இப்போ வந்து ஒரு இன்திங். இங்கே இருக்கிறது ஒரே ஒரு 12.9 இன்ச்சஸ் டச் ஸ்க்ரீன் மட்டும்தான். இங்கே வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கூட கிடையாது. அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் செய்யக்கூடிய வேலை யார் செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இந்த OHP, அதாவது ஓவர் ஹெட் டிஸ்பிளே இருக்குது. இந்த ஓவர் ஹெட் டிஸ்பிளேல என்னென்ன தகவல் வேணுமோ அது அத்தனையுமே அங்கே தெரிஞ்சிடுது. அதாவது இங்கே தெரிய வேண்டிய அத்தனை தகவல்களுமே அங்கே OHPயில் வந்துடுது. ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் எங்கே, அதுவும் தேவையில்லை. இப்போ இங்கே உட்காந்துட்டு ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா டி அப்படின்னு இந்த பட்டன் ப்ரெஸ் போதும், கார் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஆஃப் பண்ணுமா, இங்கே P அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த பார்க்கிங் மோட் வச்சாலே போதும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 12.9 இன்ச் டச் ஸ்க்ரீன் இருக்குல்ல, இது வந்து முழுக்க முழுக்க டிரைவரை நோக்கி திரும்பி இருக்குது. என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா இதில் பல ஆப்ரேஷன்ஸ் இருக்குல்ல. இப்போ உதாரணத்துக்கு இந்த 2 அவுட் சைடு மிரர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ORVMs, இதை அட்ஜஸ்ட் பண்ணனா கூட நம்ம இதன் மூலமாக தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே இருக்க ஏசி அட்ஜஸ்ட் பண்ணாலும் இதன் மூலமாக தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இங்கே இருக்கக்கூடிய சீட்ஸில் வென்டிலேட்டர் சீட் வேணுமா வேணாமா அதுவும் இது மூலமாக தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பல விசைகளை அடங்கிய ஒரு பெரிய விசையாகவே இருக்குது. ஸோ இந்த ரியர் மிரர் இருக்குல்ல, இது கூட ஆட்டோமேட்டிக் ரிம்லெஸ்ஸாக இருக்கிறது ரொம்ப எலிகண்டான ஒரு தோற்றத்தை இதுக்கு கொடுக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது பனோரமிக் சன்ரூஃப். இது ஏன் இது இந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இந்த கார் வந்து விண்டோஸ் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு கிராம்படான ஃபீலிங் வந்துடக்கூடாதுன்றனால தான் ஆக்சுவலாக இந்த பனோரமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க, இந்த சன் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சன் கிளாஸ் இங்கே இருக்கிறதுனால இங்கே ஆக்சுவலாக வெளிச்சம் உள்ள வருது. இந்த கார் வந்து ஒரு தாராளமான கார் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை நமக்கு இது ஏற்படுத்துது. இந்த பேக் சீட்ஸ் இருக்குல்ல, இது ஆக்சுவலாக வென்டிலேட்டட் சீட்ஸ் கிடையாது, ஆனால் இதை ரெக்ளைன் பண்ண முடியும். மூன்றாவதாக இங்கே பேசல் வேணும்னா அவருக்கு கூட ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாகவே இந்த எலக்ட்ரிக் கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே கால் வைக்கிற இடத்துல கொஞ்சம் ஒரு இஷ்யூ இருக்கும். ஏன்னா பேட்டரி இது கீழே தான் இருக்குது. ஸோ அதனால தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தை சப்போர்ட்ன்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறத நான் பார்க்க முடியுது. பட் ஆனால் கொஞ்சம் நீரும் இருக்குது, ஆனால் தை சப்போர்ட் ஒன்று கூட கம்மியாக இருக்கு, அதிகமாக இருந்திருக்கலாம். இந்த இடத்துல பின் சீட்டில் இருக்கிறதுக்காக ஒரு ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சீட் டைப் சார்ஜிங் ஃபெசிலிட்டி இங்கே இருக்கிறத பார்க்க முடியுது. பின் சீட்ன்றது பார்த்தீங்கன்னா பல வகையிலையும் வந்து இது ரொம்ப சௌரியமாகவே இருக்குது. ஆக்சுவலாக இங்கே ஒரு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரிட்ராக்டபிளாக இருக்கிறது இன்னொரு நல்ல வசதி. இங்கே வந்து ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு பேப்பர் ஹோல்டருக்காக இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குரோம் வேலைப்பாடுகளும் சரி, இந்த குரோம் வேலைப்பாடுகளோடையே வந்து இந்த கைப்படி இணைஞ்சிருக்கிறது ஒரு நல்ல ஒரு எஸ்தட்டிக்காக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் ஒரு கைப்படி இருக்குது. ஆனால் இது எல்லாமே வீகன் லெதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இது உண்மையான லெதர் கிடையாது. இந்த பின் சீட்டில் இருக்கவங்க படிக்கிறதுக்காக இந்த ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் வந்து ரீடிங் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ மின் சீட்டில் இருக்கவங்களுக்கும் ஒரு ரீடிங் லைட் இருக்குது, இங்கே பின் சீட்டில் இருக்கவங்களுக்கும் ஒரு ரீடிங் லைட் இருக்குது. நம்ம இங்கே பார்க்க முடியும். இந்த கார் ஓட்டுவதற்கு எப்படி இருக்குது அதான் பார்த்துட்டு இருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் ஃபீலிங் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டேரிங் தான். இந்த காரோட ஸ்டேரிங்லேருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்டேரிங் வந்து ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குது. இந்த ஸ்டேரிங்கை சுற்றி இருக்கக்கூடிய வீகன் லெதர் இருக்குல்ல, இதுவும் இதை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஃபீலிங்கை கொடுக்குது. அடுத்ததாக இது எப்படி
வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கணும். ரொம்ப ப்ரிசைஸாக வேலை செய்யுது நான் பார்க்குறோம் as you see. ஸோ இந்த அளவுக்கு ஈஸியாக இதை நம்ம ஹேண்டில் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லை, பின்னாடி நம்ம கேமராமேன் உட்காந்துருக்காரு. பட் இருந்தாலும் மற்ற கார்களாக இருந்தால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்படியெல்லாம் திரும்பும் போது டக்குன்ட்டு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் வந்து ஆக்சுவலாக அவர் வந்து இடம் மாறிடுவாங்க. பட் அவர் இடம் மாறாமல் ஒரே இடத்துல நிலையாக இருக்கிறத நான் பார்க்குறோம். ஸோ இதுவும் இந்த கார் வந்து எந்த விதமான பாடி லோடும் இல்லாமல் செயல்படுவதற்கான ஒரு அத்தாட்சி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு நான் பார்த்தோம்னா, இதனுடைய ஸ்பீடு தான். இதில் ஆக்சுவலாக இருக்கக்கூடிய பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 கிலோவாட் பேட்டரி தான் இருக்குது. இது வெளிப்படுத்தக்கூடிய சக்தி என்பது ஒரு 150 கிலோவாட் அளவுக்கு ஒரு சக்தியை வெளிப்படுத்துது. அதே மாதிரியே ஒரு 300 நியூட்டன் மீட்டருக்கு மேலே இதிலிருந்து ஒரு டார்க்கு கிடைக்கிறத பார்க்குறோம். இந்த டார்க்குன்றது இன்ஸ்டன்ட் டார்க்காக இருக்குது. ஸோ எந்த நேரத்தில் வேணாலும் ஆக்சுவலாக சீராக மட்டும் இல்லை, இன்ஸ்டண்ட்டாக எந்த அளவுக்கு முழு டார்க் வருமோ அந்த டார்க் அப்படியுமே வந்து இதில் கொப்பளித்து வரதை நான் பார்க்குறோம். ஸோ இதில் NVH எப்படி இருக்குது அதையும் நம்ம இப்போ நோட் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த NVH வந்து இது வந்து ஒரு மின்சார காரணத்தால இன்ஜின் நாய்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஆனால் இருந்து அதையும் மீறி சில நாய்ஸ் நமக்கு உள்ள வருதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாய்ஸ் என்பது எதனால உங்களுக்கு தெரியும். ஒரு வெளியில் இருக்கக்கூடிய மின் நாய்ஸ் வந்து நேராக இந்த காத்துக்குள்ளார லேசாக வரதையும் நம்ம இங்கே நோட் பண்ண முடியுது. இந்த கார் எந்த அளவுக்கு ரேஞ்ச் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறோம். இந்த காரோட ரேஞ்ச் இப்போ நான் பார்க்கும்போது 65% இருக்கு. இந்த 65% வச்சு மொத்தம் 248 கிலோமீட்டர் போகலான்னு இது காட்டுது. இது எந்த அளவுக்கு அதிகமாக வந்து ஸ்பீடாக வந்து சார்ஜ் பண்ண முடியும், எந்த அளவுக்கு வந்து இதனுடைய ரேஞ்ச் இருக்கும், இந்த ரியல் டைம்ல இது என்ன வகை பயன்படுத்த முடியும் எல்லாம் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போக போக இது வந்து நமக்கு ஒரு பெரிய டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது, ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது இதெல்லாம் நமக்கு தெரிய வரும். இது எந்த அளவுக்கு மேக்ஸிமம் ஸ்பீட் போகுதுன்றதையும் நம்ம டெஸ்ட் பண்ணலாம். நிறைய டிரைவிங் மோட்ஸ் இருக்கு. இந்த டிரைவிங் மோட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஈகோ மோட்ல தான் போகிறோம். ஈகோ மோட்ல போகும்போது ஆக்சுவலாக 110 120 சர்வசாதாரணமாக வந்து இது கடந்துட்டு நான் பார்க்குறோம். சரி, அப்படின்னா இது ஸ்போர்ட்ஸ் மோட்ல எப்படி சீரி பாயுன்றதையும் பார்க்குறோம். எஸ், ஒரு குபுக் அப்படின்ட்டு வந்து ஒரு பவர் வந்து கொப்பளித்து வருவதை நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஸ்ட்ரெச்சில் இது எந்த அளவுக்கு வேகமாக செயல்படுதுன்றதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது 130 இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். VF6 இது பார்ப்பதற்கு எப்படி இருக்கு? ஆக்சுவலாக இது ஒரு ஃபேமிலி காரை தான் இவங்க பொசிஷன் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் இது பார்வைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கம்பீரமாக இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய கருப்பு வண்ணம் இருக்குல்ல, இந்த கருப்பு வண்ணமே ஒரு கவர்ச்சியாகவும் இருக்குது. இந்த டிசைன் பொறுத்த மட்டும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலிஸ்டிக் தான். இந்த போட்டியாக இருக்கக்கூடிய பல கார்களோட கம்பேர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஹம்பிளாக இருக்க மாதிரியே இருக்குது. இன்னொரு விஷயம், நமக்கு பிடித்தது என்ன பிடிக்காத என்ன இருக்கலாம் ஒன்று இடத்துல ஒதுக்கி வச்சுட்டு முன்ன சில விஷயங்களை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இது என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு புதுமையானது இந்த காரில் வந்து இந்த வீன்றது தான். ஸோ வின்ஃபாஸ்டோடைய லோகோன்றது இதுதான். அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலாக இங்கே டிஆர்எல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த எல்இடியில் இருக்கக்கூடிய டிஆர்எல்ஸ் வந்து அந்த வியினுடைய டிசைன் இருக்குல்ல, அதற்கு ஒரு அழகு சேர்ப்பதை போல அதுக்கு பொருத்தமாக வந்து இதை ஆக்சுவலாக அவங்க சேர்த்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் இருக்குல்ல, இது வந்து இதுவும் எல்இடி ஆனது தான். இந்த காருடைய வடிவமே ஒரு எதிரில் வரக்கூடிய காற்றை பிரித்து பின்னாடி தள்ளுற மாதிரி தான் இந்த ஏரோடைனமிக் வடிவில் இதை டிசைன் பண்ணியிருக்கு நம்ம பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்களா, இந்த வீல்ன்றது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறத நான் பார்க்குறோம். இது வந்து ஒரு 19 இன்ச் வீல் இது. ஸோ ரொம்ப ப்ராடராகவும் இருக்குது. இந்த அலாய் வீல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சும்மா இரும்பு குதிரை முரட்டு சிங்கம் என்ற மாதிரியே இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த டிஸ்பிளேக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம். ரொம்ப உறுதியாகவும் கட்டுறுதியாகவும் வந்து இந்த அமைப்பு இருக்கிற மாதிரி பார்க்க முடியுது. இந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உறுதி, இது ஆக்சுவலாக டிசைனே நமக்கு தெரியறதை பார்க்குறோம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் டோர் ஹேண்டில்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு முரட்டு லுக்லேயே இருக்குது. ஆனால் இந்த எல்லாம் கான்ட்ராஸ்டாக கொஞ்சம் பண்ணணும் இல்லையா, அந்த காரணத்துக்காக தான் இந்த இடத்துல மட்டும் சில க்ரோம் எலிமெண்ட்ஸை இந்த ஷோல்டர் லைன் எல்லாம் கொடுத்துருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய இந்த ரூஃப் ரைட்ஸ் இருக்குல்ல, அதையும் இதே மாதிரி இடத்துல கொடுத்துருக்கிறதுனால தான் வந்து இந்த கார் வந்து கொஞ்சம் எலிகென்ட்டாகவும் தெரியுது. இந்த காரோடைய முன்னழகு எந்த அளவுக்கு வந்து பிரமாதமாகவும் ஒரு கம்பீரமாகவும் இருந்ததோ அதே அளவுக்கு கம்பீரமாகவும் பிரமாதமாகவும் இந்த காரோட பின்னழகு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இங்கேயும் இந்த அதாவது வின்ஃபாஸ்டோடைய முத்திரை மட்டும் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய இந்த டெய்ல் லைட்ஸ் இருக்குல்ல, இந்த டெய்ல் லைட்ஸ் இருக்கக்கூடிய இந்த லைட் பார் நமக்கு இருக்கிறத பார்க்க முடியுது. இது ஒளிரும் போது இன்னும் அழகா இருக்கு. இது சிகப்பு வண்ணத்துல ஒளிர்றது. அதே போல இந்த VF6 இருக்குல்ல, இந்த முத்திரையை வந்து இந்த காருக்கு வந்து ஒரு அழகு சேர்க்குது. ரியர் விண்ட்ஷீல்டு இருக்குல்ல, இந்த ரொம்ப சின்னதோ அப்படின்ற ஒரு கவலையை நமக்கு ஏற்படுத்துது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ஷார்பின் நட்டாலும் சரி, ஸ்டாப் லைட்டும் சரி, இந்த ரொம்ப கச்சிதமா இந்த காருக்கு பொருத்தமா இருக்கிறத பார்க்க முடியும். ஏற்கனவே ஒரு 537 லிட்டர் இதோட கொள்ளளவு என்பது ஒரு 537 லிட்டர் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் கிடையாது, இங்க இடத்துல என்ன வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வச்சிருக்க ரகசியமான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கிறத நம்ம பாக்குறோம். இந்த கார் எந்த அளவுக்கு வெற்றி பெறும், இது புது கார் மட்டும் கிடையாது, புது கம்பெனியே. ஸோ அதனால எல்லாமே இந்த புதுமையா தான் இருக்கு.
ஸோ இது எந்த அளவுக்கு வந்து மக்களுடைய வாடிக்கையாளருடைய மனங்களை கவரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விதான் இருக்கும். புது கம்பெனினால ஒரு அட்ராக்ஷன் இருக்கிற மாதிரியே இது புது கம்பெனியாச்சே, இது ஆக்சுவலாக சர்வீஸ் கேட்க போகிறதுன்ற மாதிரி பல கேள்விகள் இருக்கும். ஸோ இந்த 2 கேள்விகளுக்குமே வந்து ஒரு சரியான பதிலை வின்ஃபாஸ்ட் கொடுத்ததுன்னு வச்சுங்களேன், இந்த கார் வெற்றி பெறுவதற்கான அத்தனை அம்சங்கள் இது. ஸோ எந்த அளவுக்கு இந்த 2 கார்களும் வெற்றி பெறும்? இந்த 2 கார்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? பெரிய வித்தியாசம் பார்வையில் உங்களுக்கு தெரியவே தெரியாது. இன்ஃபேக்ட் VF7ன்றது வந்து இன்னும் கொஞ்சம் நீளமான கார். அது உள்ள சில ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்குது. ஆல்வீல் டிரைவ் கூட இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த 2 கார்களுக்கும் பெரிய வேற்றுமைகள்லாம் கிடையாது. முக்கியமான வேற்றுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காரை விட இந்த கார் வந்து ஒரு 2-3 லட்சம் விலை அதிகமாக இருக்கும். இது ஆக்சுவலாக மார்க்கெட்டுக்கு வரும்போது இது எந்த அளவுக்கு விலை அதிகமாக இருக்கும்ன்றது நமக்கு தெரியும். நன்றி, வணக்கம்.